அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் சோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய அளப்பரிய கிருபையினாலே மீண்டும் ஒரு பரிசுத்த நாளிலே அவருடைய பாதத்திலே அவருடைய ஆலயத்திலே கடந்து வந்து அவருக்கு ஆராதனை செய்ய முடியான ஒரு பரிசுத்த ஆராதனை செய்ய முடியான நல்ல ஒரு பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கூட தேவநாயகத்தர் தந்து உங்களை என்னையும் தேவநாயகத்தோட சமத்திலே கலிகூர்ந்து மகிழ செய்தார், பாட செய்தார். அதற்காக என் ஆண்டவருக்கு நான் அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நேரமானது ஆண்டு வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆத்மாவில் வைத்து அதன்படி நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற நேரமாக இருக்கிறது. கர்த்தர் பரத்திலிருந்து நல்வார்த்தைகளை நமக்கு அனுப்பி தருவாராக. யோபுவின் புஸ்தகத்தில் 42வது அதிகாரத்தில் 10வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். இந்த நாளுக்குரிய பிரசங்க வாக்கியமாக தேவநாயகத்தர் நமக்கு நல்ல வார்த்தைகளை தந்திருக்கிறார். அவைகளை தியானிப்பதற்கு கர்த்தர் அருள் செய்வாராக. வாசிக்கலாம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றையும் பார்க்கலாம் இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு தன் சிறையிருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் என்று எழுதப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நானும் என் ஆண்டவருக்கு அதிகமாக நான் சோத்திரம் செலுத்துகிறேன். தேவன் நம்மேல் பிரியமாக இருக்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்று சொன்னால் நாம் விசேஷமாக நம்முடைய ஜெபங்களில் மற்றவர்களுக்காக நாம் தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். தேவன் நம்மேல் பட்சமாக இருக்கிறார், நம்மேல் பிரியமாக இருக்கிறார். நாம் கேட்கிற பொழுது நமக்கு வேண்டியதெல்லாம் கேட்டதெல்லாம் கர்த்தர் தருகிறார். நல்ல காரியம் தான் அது. அப்படி ஒரு நல்ல அனுபவத்தில் இருக்கிற நானும் நீங்களும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியம் நமக்கு போதிக்கிறது என்று சொல்லி பார்த்தால் நாம் மற்றவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா, நாம் பரிந்து தேவனிடத்திலே பேச வேண்டும் என்று சொல்லி இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. நாமும் பல வேளைகளில் இந்த யோபுனுடைய சிநேகிதர்களை போல குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். அப்படி நாம் குறைவுள்ளவர்களாக இருந்த காலத்தில் யாரோ ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது நம்மை காட்டிலும் முன்னே இருந்ததான ஒரு தேவனுடைய மூத்த ஒரு விசுவாசி ஒரு என்ன செய்திருப்பார்கள், நம்முடைய குறைபாடுகள் எல்லாம் அவர் காண்கிற பொழுது நம்ம எரிச்சல் கொண்டு நம்மை குறித்து முகம் சொல்லிக்காதபடிக்கு அவர்கள் அதை மனதிலே வாங்கி வைத்துக் கொண்டு சரி சகோதரர் இந்த காரியத்தில் பலவீனமாக இருக்கிறார் என்று அறிகிற பொழுது அது நிமித்தம் அவருக்கு ஒரு குறை வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் என்ன செய்திருப்பார்கள், தங்களுடைய ஜெபங்களிலே நம்மை நினைவு கூறுகிற பொழுது ஆண்டவரே இந்த சகோதரிடத்தில் இந்த சகோதரிடத்தில் இந்த தேவனுடைய பிள்ளை இடத்துல இல்லை இந்த சின்ன ஊழியக்காரத்தில் இப்படி ஒரு குறை காணப்படுகிறது, அது உமக்கு முன்பாக அது குறைவுள்ளதாக இருக்கலாம் ஆண்டவரே, அல்லது அது உண்மை கோபப்படுத்துகிறதாக இருக்கலாம் என்று நான் உணர்கிறேன். ஆனாலும் நீர் அவர் மேல் தயவாக இருக்க வேண்டும், அவர் மேல் நீ பரிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நீ தண்டித்து விடக்கூடாது ஆண்டவரே. அவருக்கு அந்த பாவத்திலிருந்து அல்லது அந்த குறைபாடுகளில் இருந்து அவருடைய அந்த தீமைகளில் இருந்து அவருக்கு நீ ஒரு விடுதலை கொடுங்கப்பா. அதற்கு மாறாக அவரை நீர் அவர் மேல் நீ சினம் கொண்டு விடாதேயும் என்று சொல்லி அவருக்காக நமக்காக அவர்கள் என்ன செய்திருப்பார்கள். ஒருவேளை நாம் பலவீனமாக இருந்த காலங்களில் குறைவுள்ளவர்களாக இருந்த காலங்களில் நமக்கே அது விளங்காம இருந்திருக்கோம், அது தப்புன்னு கூட தெரியாம நம்ம சில நேரத்தில் நம்ம என்ன செய்திருப்போம் இருந்திருப்போம். அப்படிப்பட்ட காலங்களில் அப்படி யாரோ ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது நமக்காக ஒரு மூத்த நல்ல ஒரு நிலையில் ஆவிக்குரிய நிலையில உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை என்ன செய்திருப்பார்கள், நமக்காக தேவனிடத்தில் பரிந்து நமக்காக மன்றாட்டு ஜெபம் செய்திருப்பார்கள், பரிந்து பேசியிருப்பார்கள், நமக்காக ஏண்டு பேசி இருந்திருப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் என்ன செய்ய வேண்டும், அப்படி ஒரு மற்றவர்களுக்காக நாம் பரிந்து தேவனிடத்தில் கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஆலோசனையாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவதாக. யோபு 42 7 8 வசனங்களில் கூட அந்த யோபுடைய சிநேகிதரிடத்தில் காணப்பட்ட குறைபாடுகளை கர்த்தர் அவர்களுக்கு குட்டி காண்பித்தார் அல்லது சுட்டி காண்பித்தார் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். வாசித்து பாருங்கள். யோபு 42 7 8 அவருடைய சிநேகிதர்கள் தேவனுடைய பார்வையில் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள், ஆண்டவருக்கு எரிச்சல் மூட்டுகிறவர்களாக கோபத்தை உண்டாக்குகிறவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் தேமானியனான எலிபாஸ் நோக்கி உண்மையாக 2 சிநேகிதர்கள் எனக்கு கோபம் மூடுகிறது. ஆமா
ஆடுகளையும் ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடந்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசுவது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆமா, யோபு என்னை பார்த்து உங்களுக்காக வேண்டிக்கிட்டான், உங்களுக்காக பரிந்து என்கிட்ட பேசுனா அப்படின்னு சொன்னா அவன் முகத்தை பார்த்து உங்களை நான் தண்டிக்காம விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இந்த யோபுடைய சிநேகிதரை பார்த்து அவர் கடிந்து கொண்டார் என்று சொல்லி இங்கே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடி நான் தேவனுடைய பிள்ளைகளை நாமும் குறைவுள்ளவர்கள் தான். பல வேளைகளில் நாம் குறைவுள்ளவர்களாக இருந்திருக்கிறோம். மற்றவர்கள் குறைகளை நாம் காண்கிற பொழுது அதற்காக நாம் சினம் கொள்ளாதபடி, எரிச்சல் கொள்ளாதபடி அந்த சகோதரத்தில் அந்த சகோதரிடத்தில் நாம் நம்முடைய மன வருத்தங்களை நாம் காண்பிக்கிறவர்களாக நாம் இராதபடிக்கு அதை மனதிலே உள்வாங்கி கொண்டு அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்ய வேண்டும், பரிந்து பேச வேண்டும். இப்படி ஒரு குறை இருக்கிறது தான் தகப்பனே, இருந்தாலும் அதை நீர் கொஞ்சம் அவங்களுக்கு உணர்த்தி கொடுத்து அதை சரி பண்ணுங்க ஆண்டவரே, அதற்காக அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஒன்று வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டுமா, பரிந்து பேச வேண்டும் அப்படி என்று சொல்லி இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனாய் கர்த்தருக்கு நாம் சோத்திர செலுத்துவோமாக. யோபு அதிகமாக தாக்கப்பட்டிருந்தார், பாதிக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லி நாம் இருந்திருக்கிறோம். அவர் மிகுந்த வேதனையோடு கூட தேவ சமூகத்தில் அவர் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறார். அப்பொழுது அவர் தனக்காக பரிந்து பேசுவதற்கு ஒரு சமாசி தூதன் இடையில ஒரு சமாதானம் பண்ணுகிற ஒரு சமாசி தூதன் இடையில இருந்தால் நன்றா இருக்கும் என்று சொல்லி அவர் அப்படி சொன்னார் என்று சொல்லி யோபு 33:22 முதல் நம்ம இங்கே வாசிக்கிற பொழுது நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அவர் அதிகமாக தாக்கப்பட்ட பொழுது, பாதிக்கப்பட்ட பொழுது அவருடைய கரம், தேவனுடைய கரம் அவர் மேல இருந்த பொழுது அவர் என்ன செய்தாரா, இப்படி அவர் உணர்ந்தார் என்று சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. எப்பொழுதுமே அப்படியாக ஒருவர் தவறு செய்து விடுகிறார், ஒருவர் குறைவுள்ளவராக இருக்கிறார், அவர்களுக்கு ஒரு பாவம் காணப்படுகிறது, அவர் தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா தேவனுக்கும் அவர்களுக்கும் எப்படி இடைவெளி உண்டாகிவிடும். தேவனை விசனப்படுத்தினது போல, கோபப்படுத்தினது போல அது ஆய்விடும். அது ஒரு தண்டனைக்கு ஏதுவான காரியமா ஆய்விடுகிற பொழுது மத்தியில் ஒருவர், நமக்கும் தேவனுக்கும் மத்தியில் ஒருவர் இருந்து என்ன செய்யணுமா, நமக்காக ஆண்டவரிடத்துல பரிந்து பேசணுமா. அப்படி ஒரு பரிந்து பேசுறது எனக்கு இருந்தால் நலமாயிருக்குமே, ஒரு சமாசித்துவதன் இருந்தால் நலமாயிருக்குமேன்னு சொல்லி அப்படி யோபு அங்கலாய்த்தாரே என்று சொல்லி அந்த வேத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறது. யோபு 33:22 முதல் ஒரு வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா, 1000 ஒருவராக சமாசி பண்ணுகிற தூதரானவர், ஆமா, அவருக்கு அனுசாரியா இருந்தாராயில், ஆமா ஆமா, அவனுக்கு ஒரு பெரிய நஷ்டம், பெரிய ஒரு காரியம் வராதபடிக்கு நீர் அவனை ரட்சியம் நிமிக்க பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்று சொல்லுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ மத்தியில் ஒருத்தர் இருந்து நம்ம கிட்டே தயவா நம்முடைய பலவீனங்களை உணர்த்தி கொடுக்கிறவங்களா இருக்கணும். ஆண்டவரிடத்திலும் நமக்காக தயவு பாராட்டும்படி என்ன செய்யணுமா, ஆண்டவர்கிட்ட பேசுறதுக்காக அவங்க நிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன உண்டாகும், அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும், பாதுகாக்கப்படும், அந்த தீமையிலிருந்து அந்த ஆத்மா விடுவிக்கப்படும் என்று சொல்லி இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேவனுடைய மனிதர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒருவேளை நம்ம வளர்ந்த விசுவாசிகளாக கூட இருக்கலாம், நாம் அப்படியாக ஆவிக்குரிய புருஷர்களாக, சிறிகளாக நாம் அப்படியாக ஒரு வளர்ந்த ஒரு பக்குவப்பட்ட ஒரு நல்ல ஒரு நிலையில நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்மோடு கூட இருக்கிறான தேவனுடைய பிள்ளைகள் அல்லது குடும்பத்தில் இருக்கிறானவர்களுடைய காரியங்களை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் பார்க்கிற பொழுது அவரிடத்தில் ஏதாவது நாம் வருத்தப்படுத்த முடியாத காரியங்கள் இருக்கலாம். நம்மை மாத்திரமல்ல, தேவனை வருத்தப்படுத்த முடியாத காரியங்கள் ஒருவேளை அவரிடத்தில் காணப்படுகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அதற்காக நாம் சினம் கொள்ளாதபடிக்கு, அவங்க மேல நம்ம முறுமுறுக்காதபடிக்கு, எரிச்சல் கொள்ளாதபடிக்கு நாம் என்ன செய்யணுமா, நாம் தயவாக அதை மனதில் வைத்து தேவனிடத்தில் என்ன செய்யணுமா, அவங்களுக்காக நாம் என்ன செய்யணும், ஜெபிக்கணும், பரிந்து பேசணும் அப்படின்னு சொல்லி அங்கே எழுதி சொல்லப்பட்டிருக்கிறது. சமயம் கிடைக்கிற பொழுது பக்குவமாக என்ன செய்யணும், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோடு கூட சுகமமாக பேசுகிற ஒரு சூழ்நிலை உண்டாக்குவார். அவங்களுக்கு நமக்கும் ஒரு இணக்கமான மன இணக்கமான ஒரு காரியத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு அன்பு உண்டாகும், நம்ம மேலே ஒரு ஆசை உண்டாகும். நம்மக்கிட்ட என்ன செய்வாங்க, நெருங்கி வந்து நம்மகிட்ட ஃப்ரீயாக பேசுவாங்க. அப்போ
அந்த சமயத்துல ஆவியானவர் நமக்கு நடத்தல் கொடுப்பாரு, நம்ம ஆவியில நடத்துவாரு. அப்போ அவங்களுக்கு தடவை கொடுத்த மாதிரி நம்ம அந்த சில காரியங்களை பேசி அந்த குறைபாடையை அவங்களுக்கு நம்ம அப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அவங்க இப்போ அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இருக்கு, நம்ம அவங்க மேல அன்பா இருக்கோங்கிறதும் அவங்க இப்போ கொஞ்சம் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஐயா நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாரு, நம்ம மேலே அவருக்கு ஒரு தனி அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அறிய முடியாத ஒரு சூழ்நிலையை இறைவனை உண்டாக்கி இருப்பார். இறைவன் ஒருவேளை சொல்லி உணரக்கூடாதவர்களாக ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு மந்த நிலையில் அவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவங்கள காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மளை மாதிரி ஊழியக்காரங்களுக்கு அல்லது மூத்த விசுவாசிகளுக்கு இருக்குது. அவங்க ரொம்ப பரிவாக அந்த காரியங்களை எடுத்து சொல்லுகிற பொழுது அவங்க ஏற்றுக்கிட்டு என்ன செய்வாங்க, அந்த காரியத்தில் சரியா சரி பிரதர் நான் இந்த காரியத்தை நீ செய்ய மாட்டேன் விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா, இப்படி ஆண்டவருக்கும் ஒரு குறைவுள்ள ஒருவருக்கும் மத்தியில் ஒரு தேவன மனிதன் அல்லது ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஆய்வுக்குரிய காரியத்தில் இருக்கிறான ஒரு நல்ல ஒரு விசுவாசி இடையில இருக்கிறது ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதுதான் இந்த சமாசி தூதன் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சமாதானம் பண்ணுகிறவர் என்று சொல்லி அர்த்தம். நம்மையும் சமாதானம் பண்ணி சமாதானப்படுத்தி ஆண்டவரிடத்தில் நமக்காக சமாதானம் பேசுறதுக்கு இப்படிப்பட்டவர்கள் தேவையா இருக்கிறார்கள். நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவைகளுக்காக நாம் தேவனாய் கத்திருக்க நாம் சோத்திர செலுத்தும் இறைவனம் நமக்காக பரிதவிக்கிற தேவன் தான் என்று சொல்லி சங்கீதம் 102 13-14 வசனங்களில் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீத புஸ்தகத்தில் 102 13-14 வசனங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு சொல்லி அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது. கல்லுகளுக்காக மண்ணுகளுக்காக பரிதபிக்கிறார்கள் என்று சொன்னால் நாம ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய மாளிகையாக நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், ஆவிக்குரிய கற்களாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் கூட்டி கட்டப்பட்டு வருகிறோம். ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய சமூகத்தில் ஆவிக்குரிய கல்லாக இருக்கிறார்கள், மாளிகையாக எழுப்புகிறார்கள் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். அப்படி அந்த கல்லுக்காக அந்த மண்ணுக்காகவும் இவர்கள் பரிதபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தரும் முந்தின வசனங்களில் வாசிக்கிற பொழுது நான் வாசிக்கிறது நான் கண்ட பொழுது அங்கே அப்படி எழுதப்பட்டிருக்கு. தேவனும் நமக்காக பரிந்து வைக்கிற தேவனாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்க முடிகிறது. யோனா 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை கூட வாசித்து பாருங்கள். ஆண்டவர் தீமைக்கு மனஸ்தாபப்படுகிறவர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவரை நாம் சோத்திரிப்போமாக. எப்படி ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகளுடைய காணப்படுகிறான அந்த தவறுகளை பார்க்கிற பொழுது, பிள்ளைகள் தப்பு பண்ணுகிற பொழுது, தவறு செய்கிற பொழுது அவருக்கு கடும் கோபம் வந்து விடுகிறது. நல்ல காரியத்தினால்தான் வருகிறது. நம்ம பிள்ளை கெட்டு போயிடக்கூடாதுன்னு தவறான வழியில போயிடக்கூடாது, அதனால அவனோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது என்பதற்காக நல்ல தகப்பனுக்கு பிள்ளையிடத்தில் குறைபாடு ஏதாவது காணப்படுகிற பொழுது, தப்பு தண்டா காணப்படுகிற பொழுது கோபம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் இடையில தாய் என்கிற ஒருவர் இருந்து மத்தியில் நின்று என்ன செய்வாங்க, 2 பேரையும் விலக்கி விட்டு சரி சரி நீங்கள் போங்க, நான் அவன்கிட்ட சொல்லி அவனை சரிப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இங்கேயும் சரி பண்ணுற மாதிரி ஆண்டவரும் நமக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு பணியை நம்முடைய ஆவிக்குரிய அனுபவங்களில் தர வேண்டியதாக இருக்கிறது. நாம் அப்படி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆண்டவரும் தீமைக்கு மனஸ்தாபப்படுறது தான். யாரையும் ஆண்டவருக்கு தண்டிக்கணும்னு காரியம் அல்ல. வாசி பாருங்க, யோனா 4:11. யோனா 4:11. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாது. ஆமா. 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் ஆமா அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. ஆமா, அவங்களுக்காக பரிதபியாமல் இருப்பேனோ என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எப்பிராமியர் மேல ஆண்டவருக்கு ரொம்ப கடும் கோபம் இருந்துச்சுன்னு இதே மாதிரி தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்க தண்டிக்க தான் வேணும், கண்டிப்பா தண்டிக்க தான் வேணும். ஆனாலும் எப்பிராமே உன்னை குறித்து எனக்கு ஒரே மனம் குழம்புகிறதப்பா, நான் உன்னை எப்படி இந்த ஆட்சாவை போல நான் உன்னை எப்படியாக தள்ளி போட முடியும், கைவிட முடியும்னு சொல்லி ஆண்டவர்
மனம் குழம்புனாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துவோம். அப்படிலாம் தேவனுடைய பிள்ளைகளை மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக, தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தைகளை தருகிறார். அப்படி நாம் பரிந்து பேச வேண்டும் என்று சொன்னால் மற்றவர் மேல நமக்கு அன்பு உண்டாயிருக்கணும், அவங்க மேல நமக்கு ஒரு கருணை இருக்கணும், எல்லார் மேலையும் நமக்கு ஒரு இரக்கமான மனப்போக்கம் இருக்கணும். அப்படின்னா தான் அவர்களுக்கு காணப்படுகிற குறைவுகள் நம்ம கண்ணை உறுத்தாம நம்ம என்ன செய்வோம். அதற்காக நாம் தேவ சமூகத்தில் நாம் தேவனிடத்தில் மன்றாடுகிறவர்களாக, மன்றாட்டு ஜெபம் பண்றவர்களாக நாம் இருப்போம் என்று சொல்லி பார்க்க வேண்டியது. யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தில் 12-13 நாமும் நம்ம கூட இருக்கிறவங்க மேல, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க மேல நம்ம இறங்குகிறவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யாக்கோபு 2:12-13 வசனங்களை வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா 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 ஆமா. நம்ம கடின முகமா இருந்தோம், மற்றவங்களே மனக்கு ரொம்ப கடினமா இருந்தோம் ஒரு காரியத்தில் அப்படின்னு சொன்னா நம்ம மேலையும் இந்த கடினமான நியாய தீர்ப்பு தான் நமக்கு உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம இரக்கம் பாராட்டினா நமக்கு இரக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திருப்போமாக. அப்போ இந்த இரக்க சுபாவம், இந்த அன்பு, இந்த மனதுருக்கம், இதெல்லாம் நமக்கு நம்ம கூட இருக்கிறவங்க மேல, குடும்பத்திலா இருக்கட்டும், சபையிலா இருக்கட்டும், நம்ம கூட இருக்கிறவங்க மேல, உடன் ஊழியக்காரங்க மேல, இல்ல சபை மக்கள் மேல, குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர் மேல நமக்கு உண்டாயிருந்தால்தான் நாம் தேவனிடத்தில் பரிந்து அவர்களுக்காக பேசுவோம். மத்தியஸ்தரா இருந்து அங்க இருக்க மத்தியில் இருந்து நம்ம என்ன செய்வோம், நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லி இங்கே நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிற. பாருங்களேன், இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அந்த தப்புக்கு ஒரு நியாய தீர்ப்பு வழங்குறதும் ஒரு நியாயம் சொல்றதும் ரொம்ப லேசான காரியம். இந்த தப்புக்கு இந்த தண்டனை இவனுக்கு கண்டிப்பா கொடுக்கணும், இவன் பண்ணது மகா பெரிய பொல்லாத வேலையாக்கும், இவனுக்கு இப்படி ஒரு தண்டனை கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு நியாயம் இருக்கிறது ஒரு காரியம் தான். அதுக்கு தப்புக்கு இந்த தண்டனை கொடுக்கணும், அது சரிதான் அப்படின்னு நம்ம பேசுறது ஒரு நியாயத்திருக்கிற காரியமா இருக்கிறது, அல்லது அதுக்கு நியாயம் சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. இந்த காரியத்துக்கு இவனுக்கு கண்டிப்பா இவனுக்கு இந்த தண்டனை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்றது. அப்படி சொல்லாம அமைதியா இருந்து ஏசப்பா மாதிரி இருந்து இந்த சிறிய மேல் கல்லெறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி மோசே வந்து நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்குதானே, நீர் என்ன சொல்லுகிறேன்னு கேட்கிற பொழுது அவர் அமைதியா இருந்தார். கொஞ்ச நேரம் கீழே குனிஞ்சு அப்படியே தரையில எழுதிக்கிட்டே இருந்தாரு. அவங்க திரும்ப திரும்ப நெருக்கினாங்க அவரை. சொல்லும் போதுகிற இந்த பெண் விபச்சாரத்துல கையங்கலமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறாள், இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அல்லவா, நீர் நியாயப்பிரமாணத்தை பகுத்து வகுத்து சரியாக போதிக்கிறவர் ஆயிட்டு அப்படியெல்லாம் சொல்லும், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். கேட்ட பொழுது ஆண்டவர் அமைதியா திரும்பி பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அவள் மேல் முதல் கல்லை எறிங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. வேத விற்பனர்கள் இதை குறித்து எழுதுகிற பொழுது போதிக்கிற பொழுது அவர் முதல்ல தரையில் எழுதிக்கிட்டே இருந்தது, ஒவ்வொருத்தர் பேரா எழுதிட்டு இருந்தார். யோவான், நேசபாலன், மரியா, சாலமோன் அப்படின்னு ஒவ்வொருத்தரையா மூஞ்ச பார்த்து பார்த்து பேரா எழுதிக்கிட்டே இருந்தார். அப்புறம் ஒவ்வொருத்தர் மூஞ்சா முகத்தையா பார்த்து அவன் என்னென்ன தப்புலாம் பண்ணான்னு அடுத்தால கீழே எழுதிட்டு முதல் கல் எரியக்கடவுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் தப்பெல்லாம் அவர் எழுதினார். போதகருக்கு நாமும் மறைந்திருக்கவில்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க மனச்சாட்சியில் குத்த போட்டு எடுத்துட்டாங்க. அவங்க எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அந்த சகோதரிக்கு ஒரு ரட்சணியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்படி போல நம்ம இரக்கமுள்ளவர்களா இருக்கட்டும். சரி, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒருவர், நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒருவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அப்ப நம்மளும் இப்படி மௌனமா இருந்து அவரை தண்டிக்கிறதுங்கிறதுல தீவிரம் காட்டாதபடிக்கு, நாங்க அவங்க மேல கடும் கோபம் கொள்ளாதபடிக்கு நம்ம அமைதியா இருந்து சமாசித்துவதை போல
இயேசுவை போல நாம் அவருக்காக தேவனத்தில் தண்டனை வந்துடக்கூடாதுன்னு குறுக்க நிற்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லது. ஏன்னா நாளைக்கு நம்மளும் மாம்சத்தில் இருக்கோம், தப்பு செய்ய மாட்டோம்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மனிதனுடைய மனம் ஒவ்வொரு வினாடியிலும் மாறிக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லி பொதுவாக மனோ தத்துவத்தை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு இப்போ இருக்கிற மாதிரி அடுத்த நேரத்தில் இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். நாமும் தேவனுடைய கிருபையினால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் செய்யாமல், மீறுதலுக்கு உட்படாமல், அநியாயம் செய்யாமல், அக்கிரமமான காரியங்களுக்கு நாம் உட்பட்டு விடாதபடிக்கு நாமும் தேவனால் தான் பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்மளும் பலவீனமான மனிதர்கள் தான். நாம் எப்போ வேண்டுமானாலும் பாவம் செய்து விட முடியும். அப்போ ஏசாமி போல நம்ம கொஞ்சம் கருணையா இருந்தோம்னா நம்மளும் ஏதாவது ஒருவேளை தடிக்கு கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கவனக்குறைவா தடிக்கு கீழே விழுந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு சின்ன தவறு வந்துருந்துன்னு வைங்களேன், நமக்கும் அப்போ இறக்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ உங்களை தண்டிக்கணும். அப்போ உங்களை தண்டிக்கணும். தண்டிக்கிறதுக்கு ஆண்டவர் பரம்பு எடுக்கிற பொழுது அது இறக்கம் போய் மத்தியில் நிற்குமா. நீங்கள் நேற்று இறங்கினீங்க பார்த்தீங்களா அந்த சகோதரனுக்கு. அப்போ தண்டிக்கிறதுக்கு ஆண்டவர் பெரம்பெடுத்துட்டு நிற்கும் போது அந்த இறக்கம் இருக்குல்ல, நேற்று நீங்கள் இறங்கின இறக்கம் இருக்குல்ல, அது உங்களுக்கு சமாசிசுதானா. உங்களுக்கு ஆண்டவர் கடையில் போய் சாலமோனை நீங்கள் தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி குறுக்க நிற்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நேற்று இன்னார் தப்பு செஞ்ச பொழுது அவருக்கு நியாய தீர்ப்பு வழங்குற இடத்துல சாலமோன் இருந்தார். அதனால் அவர் மேலே இறங்கி அவரை தண்டிக்காமல் விட்டுட்டார். பூமக்கட்டி அதற்காக பரிந்து பேசினார். அப்படி ஒரு இரக்கம் உள்ளவர் அப்படின்னு சொல்லி அந்த இரக்கம் போய் நமக்காக ஆண்டவருக்கு இறங்கி பேசுமா. அல்லேலூயா. அதைத்தான் இந்த யாக்கோபில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நாம் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டியவர்களா இருக்கிறோம். யோனா மாதிரி இருக்கக்கூடாது. யோனா மாதிரி இருக்கக்கூடாது. வேதத்தில் உள்ள யோனா மாதிரி இருக்கக்கூடாது. யோனா 4:1 முதல் வாசிக்கலாம். யோனா 4:1 முதல். யோனாவுக்கு மிகவும் சிரமமா இருந்தது. கடுங்கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, முதல்ல நான் சொல்லலையா? ஆமா, இது நிமித்தம் தான் நான் என்ன செய்யல. நான் இங்க நீர் நீங்க நினைவுக்கு அனுப்பின பொழுது நான் ஓடி போனேன். ஏன்னா நீர் சொல்லுவீர செய்ய மாட்டீரு, நீ கடுங்கோபமா இருப்பீரு. அதே நேரத்துல அவங்க தன்னை தாழ்த்திட்டாங்கன்னா நீர் மனதிருக்கிறீரு, தண்டிக்க மாட்டீரு. அதுக்கப்புறம் நான் சொன்ன வார்த்தை நிறைவேறாது. அந்த ஜனங்கள் என்ன எப்படி மதிப்பாங்க? எனக்கு அந்த ஜனங்கள் மத்தியில் கனவு உண்டாகாது தானே. அப்போ அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப சங்கடப்பட்டாருன்னு எழுதி வச்சிருக்கிறது. ஆமா, நல்லதோன்னு ஆண்டவர் நைஸாக கேட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும்? அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அங்கே கேட்டார்னு சொல்லி பார்க்க இருக்கிறது. எப்பவுமே ஆண்டவருக்கு கோபம் வருகிற பொழுது, நாம் செய்கிற தவறுகளை பார்க்கிற பொழுது, பாவங்களை பார்க்கிற பொழுது, தீமைகள் நம்மிடத்தில் காணப்படுகிற பொழுது ஆண்டவருக்கு கோபம் வருகிறது. அப்ப அந்த கோபம் அப்படி நம்ம மேல பாஞ்சிராதபடிக்கு அந்த கோபத்தை ஆற்றுறதுக்கு நல்ல தேவனுடைய மனுஷர்கள், நல்ல விசுவாசிகள், வளர்ந்த விசுவாசிகள், மூத்தவர்கள் தேவையாக இருக்கிறார்கள் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் என்ன செய்கிறது? அறிய முடிகிறது. யோபு அப்படிப்பட்டவராக இருந்தார். ரொம்ப வேசனப்படுத்தினாங்க யோபு.
ரொம்ப தரமட்டமா அப்படி சிநேகிதர் வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அநியாயத்துக்கு அவரை தப்பு சொன்னாங்க. தேவனால் தண்டிக்கப்படுகிறதுக்கு ஏதுவான காரியம் மட்டும் ஏதோ இருந்திருக்கியா, நீ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி எங்க கிட்ட நடிச்சுட்டு இருந்திருக்கிறது, உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு பெரிய தப்பு மட்டும் இருந்திருக்கு, அதனாலதான் இவ்வளவு தூரம் நீரு ஒரு பெரிய சங்கடத்துக்குள்ள வந்து கிடக்கிறீ அப்படின்னு சொல்லி இவங்க அவரை தப்பா கணக்கு போட்டு இவரை மோசம்னு தீர்க்கிறதுக்காக ஆண்டவரை ரொம்ப இவங்க அறிஞ்சிருந்த மாதிரி, ஆண்டவருக்கு இவங்களுக்கு ரொம்ப நெருக்கம் சிநேகம் இருக்கிற மாதிரி ஆண்டவருக்கு குறித்து ரொம்ப மிகப்படுத்தி பேசிட்டாங்க. இவர் ரொம்ப மோசமா இவரை பேசிட்டாங்க. இது 2 ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இந்த யோபு சிநேகிதர் மேல ரொம்ப ஆண்டவருக்கு கடும் கோபம் வந்துச்சு. அப்போ யோபு அவருக்காக வேண்டுதல் செய்த பொழுது அந்த கோபத்தை அவர் அடக்கி கொண்டார், மாற்றி கொண்டார். அதனால இவங்க தண்டிக்கப்படாமல் தப்பிக்கிட்டாங்க, தண்டனைக்கு தப்பிக்கிட்டாங்க, ஆண்டவர் கோபத்துக்கு தப்பிக்கிட்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளோ ஒரு மேன்மையான ஒரு ஊழியம், இதான் ஊழியம். ஹல்லேலூயா, இதான் ஊழியம். ஊழியம் செய்கிறோம் சொன்னால் என்ன? இதான் ஊழியம். தேவனுடைய பிள்ளைகளை அரவணைத்துக் கொண்டு அவருடைய காணப்படுகிற குற்றம் குறைகளை சமயோசித்த புத்தியோடு நேரம் பார்த்து அவங்களுக்கு அதை எடுத்து சொல்லி தேவனுடைய கோபத்துக்கு விலக்கி காத்து கொள்கிறது ஒரு பெரிய ஊழியமாக இருக்கிறது. அது ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நல்ல மூத்த விசுவாசிகளாக இருக்கீங்க, பக்குவப்பட்டவங்களாக இருக்கீங்கன்னா பக்குவமாக அந்த காரியத்தை நீங்களும் கூட செய்யலாம். சரியா செய்ய தெரிஞ்சால் செய்யணும், இல்லைன்னா செய்யாமல் இருந்துடணும். ஐயா சொல்லியிருக்காருன்னு சொல்லி ஏதாவது நீங்கள் போய் செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி அந்த ஆத்மாவை குப்பரை தள்ளி விட்டுறக்கூடாது. ஆமாம், அதுவும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியாக முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா ஐயா கிட்ட வந்தாலும் சொல்லுங்கள். உங்கள் பாஸ்டர்கிட்ட என்ன செய்யுங்க, அந்த காரியங்களை எடுத்து சொல்லுங்கள். நல்ல பாஸ்டராக இருந்தால் நீங்கள் சொன்னதான் கட்டிக்கிட மாட்டார். சமயம் பார்த்து என்ன செய்வாங்க, அந்த காரியத்தை அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து என்ன செய்வாங்க சொல்லி அவங்களை காப்பாற்றுவாங்க. அதுக்கடையில் அவங்களுக்கு தண்டனை வந்துடுவாதபடி காரியங்களை அறிந்து கொண்டபடினாலே தேவனிடத்திலும் அவர்கள் மன்றாடுவார்கள். நான் பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு வீட்டு ஜெபத்துக்கு போயிருந்தேன், ஹவுஸ் விசிட்டிங் போயிருந்தேன். புருஷனார் வீட்டில் இல்லை, மனைவி இருந்தாங்க. அப்போ காரியங்களை பேசிட்டு இருக்க பொழுது அந்த சகோதரனிடத்தில் காணப்பட்டதான ஒரு தீமையை அவங்க எனக்கிட்ட சொன்னாங்க. இப்படி ஒரு தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரியா, உங்ககிட்ட மறைக்கவும் கூடாது, உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஐயா, நான் சொன்னேன்னு நீங்கள் சொல்லிடாதுங்கய்யா, என்னை கொன்னே போனவா மனுஷன் அப்படின்னு சொன்னாங்க. சிஸ்டர், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். சமயம் பார்த்து அந்த காரியங்களை சரி பண்ணுகிறதுக்கு சமயோசிதமான புத்தியை தேவனாகத்தர் எனக்கும் கொடுத்தார். அந்த காரியத்திலிருந்து அவரை தூக்கி விடவும் கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. அது எனக்கும் அவருக்கும் சொன்ன மனைவிக்கும் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சபையில இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அவர் இப்போ இல்லை, ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த காரியங்கள் தெரியாது. இதுதான் ஒரு மத்தியஸ்தர் நமக்கு எப்பொழுதுமே வேண்டியதாக இருக்கிறது. இயேசுவும் தேவனுக்கு நமக்கு மத்தியஸ்தராக இந்த உலகத்தில் அவர் வந்தார் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துமாக. பாருங்க, இயேசுவும் இப்படி வேண்டிக் கொண்டார் என்று லூக்கா 23:34 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம். ஆண்டவர் நமக்காக பிதாவிடத்தில் மன்றாடினார், தண்டிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி மன்றாடினார் என்று சொல்லி அங்கே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. வாசிங்க. ஆமா, தெரிஞ்சுதான் செஞ்சாங்க, தெரியாமல் செஞ்சுட்டாங்கன்னு நமக்காக ஆண்டவர் செஞ்சார். தேவனிடத்தில் வேண்டிக் கொண்டாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பிள்ளை ஒருத்தன் மடங்கு அடிக்கான் அப்படின்னு சொன்னால் நம்ம கொதிச்சிருவோம்.
கொதிச்சு எழுந்துருவான். அப்படி நம்ம பிள்ளைய மடங்கு அடித்தோன்னே சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்துருக்குறோம். அப்படி தான் அன்றைக்கி தேவனும் நம்முடைய தேவனுக்காக அதை செய்திருக்க வேண்டும். ஆனால் அவர் அப்படி செய்திராதபடிக்கு இவர் அவர்களுக்காக பரிந்து தேவனத்தில் பேசினார், மன்றாடினார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. கொலைக்கு மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லி சங்கீதம் 102:19 எழுதப்பட்டிருக்கிறது. வாசி பாருங்க. அப்படினால ஒரு பெரிய தண்டனைக்கு உரியவராக ஒருவர் நம்முடைய கஸ்டடியில் இருந்தாலும் பெரிய தண்டனைக்குரியவர் தான். அதுக்கு ஒரு பெரிய தண்டனை கண்டிப்பாக அவருக்கு தேவ சமூகத்தில் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தாலும் அவர்களுக்காகவும் நாம் தேவ சமூகத்தில் என்ன செய்யணுமா? ஜெபிக்கணும். ஜெபிச்சு எப்படியாவது இந்த கொடிய தண்டனை அவங்களுக்கு வந்துடாதபடி அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 102:19 வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா. ஆமா, பார்த்தீங்களா? அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. கொலைக்கு நியமிக்கப்பட்டவங்க தான், மரண தண்டனைக்கு நியமிக்கப்பட்டவங்க தான். ஆனாலும் அவங்களையும் காப்பாற்றுறதுக்கு ஏதாவது வழி இருக்குமான்னு சொல்லி தான் நானும் நீங்களும் பார்க்கணும். அந்த ஒரு பக்குவம் மனோநிலை நம்மகிட்ட காணப்படணும்னு சொல்லி இங்கே தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் 18:32 கூட ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. எசேக்கியேல் 18:32. மனம் திரும்புங்கள், பிழைப்பீர்கள். ஆமா, எப்படியாவது எல்லாரும் தப்பு பண்ணுகிறவனும் அந்த தப்புலே இருந்துடாதபடிக்கு அதுலேருந்து வெளியே வரணும். அவங்க தண்டிக்கப்படக்கூடாது, அவங்க செத்து போயிடக்கூடாது, அவங்க பெரிய தண்டனைக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆண்டவரும் விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லி இங்கே தெளிவாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக முறை தேவனை கோபப்படுத்தின போயிலும், அவருக்கு விரோதமாய் பாவம் செய்த போயிலும், அவருக்கு விரோதமாகி மோசேக்கு விரோதமாக பல வேளைகளில் அவங்க எழுந்த போதிலும், கல்லீரி நின்று கல்லெல்லாம் எடுத்து கல்லீரிக்கெல்லாம் வந்த போதும் ஆண்டவர் அவர்களை அழிக்க சித்தமாக இருந்த வேலையெல்லாம் பல நேரங்களில் அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவர் தண்டிச்சிராதபடிக்கு அவர் திறப்பின் வாசலில் நின்றார்னு சங்கீதம் 106:22-23 எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சங்கீதம் 106:22-23. ஆமா, தங்கள் தேவன ரட்சகரை மறந்தார்கள். அவர் செய்த நல்ல காரியங்கள்லாம் மறந்துட்டாங்க. ஆமா, ஆண்டவர் அவளை அதம் பண்ணி போடுவேன், அழிச்சு போடுவேன்னு சொன்னாரு. அப்பொழுது அவரால் ஜனங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருந்த அந்த மோசே ஜனங்களுக்கு தேவனுக்கும் மத்தியில் இருந்து ஜனங்கள் சொல்லுகிறத தேவனிடத்திலே கொண்டு போய் தேவன் சொல்லுகிறத ஜனங்களிடத்திலே கொண்டு வருவதற்காக மோசே ஒரு மத்தியஸ்தராக நமக்கு நிறுத்தப்பட்டிருந்தார். ஆமா, அப்படிப்பட்ட அந்த தேவனுடைய மனுஷன் இப்ப அவங்களை அழிக்கணும், கொல்லணும். கொல்லாதபடிக்கு அவருடைய உக்கரத்தை கோபத்தை ஆத்திர பொழுது படித்து ஒரு நேரம் நேரம் பல நேரம் நின்றாங்கன்னு நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகளே, இது ஒரு மேன்மையான ஒரு வேலையாக இருக்கிறது. பரிந்து பேசுகிறது, திறப்பில் நின்று அப்படிப்பட்டவர்களுக்காக மன்றாடுவது பெரிய ஒரு நல்ல ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. 14:14-11-12 வாசி பாருங்க. மோசேயின் சொல் கேட்டு பல முறை இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மன்னித்தார், அவர்களுக்கு தேவனிடத்தில் இரக்கம் கிடைத்தது என்று அங்கு தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வாசி. அப்படிதான் அதுக்கு மோசே என்ன சொன்னாருன்னு அப்படிலாம் ஆண்டவர் சந்தோஷப்பட்டு அப்படியா அப்படின்னு சொல்லி சொல்லாம அவர் 19:20 என்ன சொன்னாருன்னு பாருங்க. உங்களுக்கு கிருபையின் படி மகத்துவத்தின் படியையும்
அவன் எத்தனையோ தடவை மன்னிச்சிருக்கீங்கப்பா, நான் உங்கள்கிட்ட மன்றாடின பொழுது அத மாதிரி இந்த ஒரு திருப்பும் இந்த திருப்பும் மன்னிச்சிருக்கப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டானா. மன்னித்தரலும் என்றார். ஆமா, பாத்தீங்களா? அப்போ இது ஒரு நல்ல வேலை இல்ல. தேவனுடைய பிள்ளைகளாக ஊழியக்காரர்களாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இது ஒரு நல்ல ஒரு வேலை. நமக்கு ஒரு நல்ல ஒரு டியூட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. மற்றவர்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் பரிந்து பேசுறது, அவர் தண்டித்து விடாதபடி ஆண்டவர் சமூகத்தில் ரெண்டு பேருக்கும் மத்தியில் ஒரு சமாதானம் பண்ணுகிறவராக நம்ம மத்தியில் இருக்கிற ஒரு காரியத்தை நம்ம செய்கிறது ஒரு நல்ல வேலை தானே. இந்த வேலையை நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதும் செய்ய வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு ஊழியமாக இருக்கிறது. நாமும் எத்தனையோ முறை தண்டிக்கப்படாதபடி நாம் தப்பி இருக்கிறோம் தேவனுடைய சமூகத்தில் என்று சொன்னால், யாரோ ஒருவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார்கள், இப்படி மத்தியஸ்தராக இருந்து நமக்காக தேவனத்தில் மன்றாடி இருக்கிறார்கள். அதனால் நாம் தப்பி இருக்கிறோம். அப்படி நாம் மற்றவர்கள் தப்புவதற்கு நாம் இப்படி ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நாம் சோத்திரம் செலுத்துமாக. லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் 2 முதல் 5 வரைக்குள்ள வசனங்களை வாசி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே 100க்கு அதிபதி ஒரு இருந்தாருனோ, அப்படி வேலைக்காரன் ரொம்ப மரண அவஸ்தையில் இருந்தாருனோ, இயேசுவை பற்றி அவர் கேள்விப்பட்டு இருந்ததுனால இயேசு அவரை குணமாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் வேண்டுதல் செய்கிறதுக்காக வந்தாங்க. வந்த பொழுது ஆண்டவரை பார்க்கறதுக்கு முன்னால் அவருடைய சீசர்களை பார்த்து அந்த காரியங்களெல்லாம் அவர்கிட்ட எடுத்து சொன்ன பொழுது அங்கே ஆண்டவரும் வந்தார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஆண்டவர் வந்த பொழுது அவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி ஆண்டவரத்தில் சீசர்கள் எடுத்து பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி நம்மளும் எடுத்து பேசணும். ஆண்டவரத்தில் நம்ம என்ன செய்யணும்? எடுத்து பேசணும் என்று சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்குது. வாசிக்கலாம். லூக்கா 7:2 முதல் வாசிக்கலாம். வாசி. ஆமா, மரண அவஸ்தையா இருந்தான். இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட பொழுது அனுப்பினான். வந்து பாத்தீங்களா? அப்போ மூப்பர்கள் அவரிடத்துல போய் கருத்தாக எடுத்து அவரை பற்றி சொன்னாங்க. நல்ல காரியத்தை சொல்லி நீங்கள் அவருக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபோல் நமக்குரியவர்கள், நம்முடையவர்கள், நமக்கு அருமையானவர்கள், இவருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம காதுக்கு வருகிற பொழுது நமக்குன்னு நம்ம இருந்துடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா? நமக்காகவே வேண்டுதல் செய்கிறவர்களாக, சுயநலக்காரர்களாக நம்ம இராதபடிக்கு, நமக்கு ஒரு காரியம், ஒரு பிரச்சனை தேவை அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு பொறுப்பா விடாம ஆண்டவருக்கு பின்னாலே போய்கிட்டு இருப்போமோ, ஆண்டவர் திரும்பி பார்த்து என்ன வேணும்னு கேட்டு அதை நம்ம தருவதற்கு வர்றதைக்கும் அவர் விடாம பற்றி கொண்டே பின்னாலே போய்கிட்டு இருப்போமோ, அப்படி போல நம்மவர்களுக்காகவும் நமக்கு அருமையானவர்களுக்காகவும் அவருடைய காரியங்களுக்காகவும் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட தொடர்ந்து நம்ம அவங்களுக்கு அந்த நன்மை உண்டாகிற வரைக்கும் ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். அப்படி நம்ம ஜெபிச்சா, யோபுவுக்கு ஜெபிச்ச பொழுது, சிநேகிதருக்காக ஜெபித்த பொழுது அவருடைய பிரச்சனை தீர்ந்துட்டு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அப்படி நம்ம பிரச்சனையும் தீர்ந்துடும். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமா இருக்குது. அப்படி எனக்கு அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போம். மத்தேயு 15:22-23 பாருங்க. கானானிய ஸ்திரீ ஆண்டவருக்கு பின்னாலே வந்துகிட்டு இருந்தாங்க. தன்னுடைய மகள் கொடிய பிசாசினால் அவதிப்படுகிறார். அவளை நீர் தான் குணமாக்கணும் ஆண்டவரே சொல்லி பின்னாலே வந்துகிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் கவனிக்காத மாதிரி வந்தாரு, காதே கொடுக்கல, ரொம்ப சங்கடத்தில் வந்துட்டு இருந்தாங்க. அந்த சிறுவனுடைய நிலையை பார்த்த பொழுது அவர் உடல் இருந்த சீசர்களுக்கே ரொம்ப சங்கடம் ஆயிட்டு, ஒரு மாதிரி ஆயிட்டு.
அந்த அம்மாவுக்காக ஆண்டவர்கிட்ட சிபாரிசு பண்ணாங்க அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படிலாம் தேவனுடைய பிள்ளைய ஒரு ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொடுப்பவர்கள் எப்படிப்பட்ட மனோநிலை உள்ளவர்களாக மற்றவர்களுக்காக அதிகமாக தேவ சமூகத்தில் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும், பரிந்து பேசுவர்களாக இருக்க வேண்டாம். நம்முடையவர்கள் தவறு செய்கிற பொழுது அவர்கள் இடித்து பழித்து பேசுகிறவர்களாக பல இடத்துல போய் அதை சொல்லி அசிங்கப்படுத்துவர்களாக நாம் இல்லாதபடிக்கு அதை நம்ம மூடி வச்சு, அன்பு திரளான பாவங்களை மூடும்னு சொல்லப்பட்டிருக்கிறத மூடி வச்சு அதை ஆண்டோட சமூகத்தில் எடுத்து வச்சு நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவரிடத்தில் நம்ம வேண்டிக் கொள்ளணுமா, ஆண்டவரே இந்த சகோதரி இப்படி இருக்கிற உண்மைதான், ஆனாலும் தண்டிச்சிடாதீங்க, எப்படியாவது பக்குவமாக அவருக்கு இதை உணர்த்தி புரிய வச்சு அதிலிருந்து அவர் வெளியே கொண்டு வாங்கப்பா, நானும் அதுக்காக என்னால் முடிஞ்சது செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவனிடத்தில் சொல்லணும். நம்மளால் முடிஞ்சதை அந்த சகோதரனை அந்த தீவிலேருந்து தூக்கி விடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும், பிரயாசப்படணும் அப்படின்னு தான் அங்கே சொல்லப்பட்டு. அல்லேலூயா. இப்போ பாருங்களேன், நாங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறோம். எங்களுடைய அனுபவங்கள், எங்களுக்கு கீழே இருக்கிற விசுவாசிகளுக்கு பல குறைபாடுகள் உங்களுக்கு தெரியலாம், சில வேளையில் தெரியாத காரியங்கள் கூட நிறைய இருக்கலாம். ஆனால் அதை நாங்கள் தேவனிடத்தில் தான் கொண்டு போவோம் ஒழிய ஒருபோதும் நீங்கள் குடஞ்சி கேட்டாலும் உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சொல்ல மாட்டோம். குற்றத்தை மூடுகிறது தான் மகிமைன்னு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. குற்றத்தை வெளிப்படுத்துறது மோசமான காரியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்வோம், ஆண்டவரிடத்தில் அந்த சகோதரனுக்காக இந்த பிள்ளைக்காக விண்ணப்பிப்போம். அவரையும் நேரில் பார்க்குற பொழுது அதிலிருந்து அவரை வெளியே கொண்டு வருவதற்கு என்ன செய்யணுமோ, என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி நாம் அறிய வேண்டியதாக இருக்கிறது. அப்படி ஒரு நல்ல மனப்பக்குவம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இவங்க தான் ஆவிக்குரியவங்க. ஆவில நிறைஞ்சு தையத்தக்கான்னு குதிக்கிறது நல்ல காரியம்தான். ஆவிக்குரியவர்கள் என்றால் இவர்கள் தான். நாம் இப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு 15:22-23. ஆமா, ஏசப்பாட்ட வந்து தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவங்க சங்கடப்பட்டு ஆண்டவரிடத்துல சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்காக நாம் தேவனை சோத்தரிப்போமா. இப்படி பரிந்து பேசணும், இரக்கமுள்ளவங்களாக இருக்கணும், மற்றவங்க மேலே நமக்கு உள்ளான அன்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளுக்காக நாம் தேவனை நாம் சோத்தரிப்போமாக. என்ன அவங்க புத்தகத்தில் 12:11 முதல் வாசிக்கிற பொழுது, மிரியாம் மோசேயோட அக்கா மோசேக்கு விரோதமாக எழும்பின போதிலும் அவரை தேவன் தண்டித்த பொழுது, தேவனே வேண்டாம் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரிடத்தில் முகங்குப்புற விழுந்து சகோதரிக்காக வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. பொதுவாக இந்த மன பக்குவம் எல்லா வேலையிலும் எல்லாருக்கும் நம்மவர்களுக்கும் வருமா என்று கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்மளை ரொம்ப மோசமாக நடத்திட்டாங்க, மோசமாக பேசிட்டாங்க, அவங்களை கர்த்தர் தண்டிக்கிறார்கள் பொழுது தண்டிக்கட்டும் அப்படின்னு தான் நம்ம மனம் நினைக்கும். வேண்டாமாண்டவரே, போதுமாண்டவரே, நிறுத்தும்னு பதறி தேவன்கிட்ட தேவன் சமூகத்தில் நம்ம சொல்கிறதில்ல, சொல்லுகிறோமா என்பது தான் இப்பொழுது முக்கியமாக பார்க்க வேண்டிய காரியம். அப்படி சொல்கிற மனம் நமக்கு உண்டாயிருக்குன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்குள்ளே கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். இல்லைன்னா எத்தனை வருஷம் ஆனாலும் நமக்கும் ஆண்டவருக்கும் இன்னும் சரியான தொடர்பு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். வாசிங்க. அப்பொழுது ஆரோன் மோசேயை நோக்கி, ஆயின் ஆண்டவனே, தெரியாம செஞ்சுட்டப்பா,
தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையை போல அவள் ஆகாதிருப்பாளாக என்றார். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இப்படி கெஞ்சி தேவனே அவளை குணமாக்குன்னு கெஞ்சினா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பரிந்து பேசுகிறவர்களாக நாம் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். அதுவே நமக்கும் ஆசீர்வாதம். மற்றவர்கள் தப்பிக்கொள்வதற்கு, தேவ தண்டனைக்கு தப்பிக்கொள்வதற்கு, தேவனுக்கு தப்பிக்கொள்வதற்கு நாம் காரணராக இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆதியாகமம் புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமும் லோத்துக்காக தேவன்கிட்ட திரும்ப திரும்ப கெஞ்சி மன்றாடினார், பிரார்த்தித்தார்னு சொல்லி வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சோதம் குமாரோடு அவரும் அழிஞ்சு போயிடக்கூடாது, ஒரு குடும்பம் அழிஞ்சு போயிடக்கூடாது, பிள்ளைகள் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவர் கெஞ்சி பிரார்த்தித்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 18:22 முதல் வாசிக்கலாம். பஸ் சோதோமை நோக்கி போனார்கள். ஆமா, ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து பார்க்கனோட நீதிமானையும் அனுப்பீரோ, பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். ஆமாயா, அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் சத்தியமான ஸ்தலத்தை அழிப்பீரோ. பார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாது இருப்பாரோ என்றார் என்று சொல்லி ரொம்ப பணிஞ்சு குனிஞ்சு தமக்கு வந்த மாதிரி தம்முடைய சகோதரனுக்காக அவர் வேண்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் நாம் குறைவுள்ளவர்கள் தான். நானும் நீங்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். தப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நான் தப்பிக்கிட்டு இருக்கோம் அப்படி வேணா சொல்லலாம். நாம் அப்படி தப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு 1 யோவான் 2:1 எழுதப்பட்டிருக்கிறது. இப்போவும் அந்த சிலுவையில் மாத்திரமல்ல, இப்போவும் பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசுவானவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவரத்தில் ஏண்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு, பரிஞ்சு பேசிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நானும் நீங்களே இப்போவும் தப்பி இருக்கிறோம். இல்லைன்னா நம்ம குற்றமே இல்லாதவங்க, ஒரு சின்ன குற்றமும் குறை இல்லாதவங்க, செய்யாதவங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. 1 யோவான் 2:1 வாசித்து முடிக்கலாம். என் பிள்ளைகளே பாவம் செய்யாதபடிக்கு எழுதுகிறேன். அப்படி ஒருவேளை நீங்க பாவம் செஞ்சுட்டா, ஆமா, எனக்காக உங்களுக்காக பிதாவிடத்தில் என்ன செய்கிறார்? நமக்காக பரிந்து பாவப்பட்டு பேசுகிறவராக, அவருக்கு கேட்கிறவராக அவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த வேத வாக்கியம் என்ன செய்கிறது? ரொம்ப தெளிவா நமக்கு போதிக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு அதிகமாக நம்ம என்ன செய்யணுமா? நாம் தேவனுக்கு நாம் சோத்திரம் சொல்லுகிறவராக இருக்காரு. என் பிள்ளைகளேன்னு கூப்பிட்டாரு. அப்போ அவருக்கு எல்லா விசுவாசிகளும் பெத்த பிள்ளைகள் மாதிரி அவருக்கு ஒரு அனுபவம் அவருக்குள்ள இருந்துச்சு. அப்படிதான் அவர் நினைச்சாரு, பாவிச்சாரு. எல்லாரையும் நம்முடைய பிள்ளைகளை போல அவர் பாவிச்சாரு. அதனால என் பிள்ளைகளேன்னு அவர் எழுதுகிறார். பாவம் செய்யாதபடி உங்களை காத்துக்கோங்க. ஒருவேளை தடிக்கி விழுந்துட்டீங்க, தடுமாறிட்டீங்க, ஒரு குறை உண்டாகிட்டுன்னா உங்களுக்காக பரிந்து பேசுறதுக்கு ஏசப்பா தேவனுடைய வலச பாரிசத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எனக்காக, உங்களுக்காக, ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு தேவனுடைய ஜனங்களுக்காக இந்த உலகம் அழிந்து விடாதபடிக்கு, இந்த உலகத்தை கர்த்தர் எரிச்சலினால் அழித்து போடாதபடிக்கு, ஜனங்கள் அழிந்து நித்திய நரகத்துக்கு போய்விடாதபடிக்கு எனக்காக, உங்களுக்காக மாத்திரமல்ல, முழு உலகத்துக்காகவோ, பாவிகளுக்காகவோ
பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவும், அந்த மனம் திரும்புவதற்கு கால சமயங்களை கூட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும், சகாயங்களை கூட்டி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவும் என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன் எனக்காக உங்களுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அதனால் உலகமும் நானும் நீங்களும் சபையும் தேவனுடைய ஊழியக்காரர்களும் நாம் தப்பி இருக்கிறோம், தப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதுதான் காரியமாக இருக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொல்றார். நமக்கும் அந்த இறக்க சுபா வந்துடும், நமக்கும் மற்றவங்களை அன்பு உண்டாயிரும், மற்றவர்களுக்காக பரிதவிக்கிற மனப்போக்கம் வந்துடும். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து அவங்களுக்காக நம்ம தேவ சமூகத்தில் பரிந்து பேசுவோம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு ஆலோசனை தந்திருக்கிறபடினாலே நாம் ஆண்டவருக்கு நாம் சோத்திரம் செலுத்துவாக. யோபு தன் சிநேகருக்காக வேண்டுதல் செய்த பொழுது யோபு அனுபவத்தை பார்த்து சிநேகிதர்களை தேவனுக்கு தண்டியாமல் விட்டது மாத்திரமல்ல, அது அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து சேர்த்தது என்று சொல்லி இங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. முன்னே இருந்ததை காட்டிலும் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை நாம் இழந்தவைகள் நமக்கு வாழ்க்கையில் உண்டாயிருக்கலாம், அவைகளெல்லாம் நாம் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு கண்முன் கொண்டு வந்த காரியமாக இருக்கிறபடினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக பரிந்து பேசுகிற சமாசி சுதனாய் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது வாரசத்தில் இருக்கிறது போல நாமும் ஒவ்வொருவருக்காகவும் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுவதாக நாம் தேவ சமூகத்தில் இருப்போம். நம்முடைய காரியங்களை மாத்திரம் நாம் முக்கியப்படுத்தி எப்பொழுதும் தேவ சமூகத்தில் நமக்காகவே அதிகமாக நாம் ஜெபிக்காதபடிக்கு நம்முடையவர்களுக்காக, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக, நமக்கு அருமையானவர்களுக்காக, அவர்களுடைய குறைபாடுகளுக்காக, அவருடைய தேவைகளுக்காக, அவருடைய அவசியங்களுக்காக, இல்லாமைகளுக்காக தேவனிடத்தில் நாம் மன்றாடுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, அவர்களுக்காக பரிந்து பேசுவதாக நாம் தேவ சமூகத்தில் காணப்படுவோம். அதுவே நமக்கு நிறைவை கொண்டு வரும், அதுவே நமக்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், நாமும் காக்கப்படுகிறோம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு சோத்திரம் செலுத்துவோமாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவநாயகத்தில் நாம் சோத்திரிப்போமாக. சோத்திர ஆண்டவரே, சோத்திர சோத்திர அல்லேலூயா 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 அல்லேலூயா.